நீட் எக்ஸாம் அனைவருக்கும் சமமான வாய்ப்பை வழங்குதா இல்ல அதுல இருக்க ப்ரிப்பரேஷன் மெத்தட்னால மாணவர்களுக்கிடையே வேறுபாடு இருக்குதா? கண்டிப்பா வேறுபாடு இருக்கு. அதனாலதான் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்களுக்காக 7.5% ப்ரிஃபரன்ஷியல் ரிசர்வேஷன் கொடுத்திருக்காங்க. பல்வேறு துறைகளுக்கு இது பொருந்தும். இதுல மெடிக்கல் துறையும் அடங்கு. இந்த கேட்டகரியில வர மாணவர்களும் கண்டிப்பா நீட்ல குவாலிஃபை ஆகியிருக்கணும்ல. இந்த குவாலிஃபை பண்றதுக்கான வாய்ப்பு அனைவருக்கும் ஒரே மாதிரி கிடைக்குதா? ஒரு மாணவன் கஷ்டப்படுற குடும்பத்துல பிறந்தனாலேயே திறமை இல்லைன்னு ஆகிடுமா? அப்பவும் சரி இப்பவும் சரி பணம் தான் ஒரு முக்கிய ரோலை பிளே பண்ணுது. அப்போ இருந்த காலகட்டத்தில் பிரைவேட் மெடிக்கல் கமிஷன்ல கேபிடேஷன் ஃபீ இல்லைன்னா டொனேஷன்ற ஒரு பெரிய தொகை வசூலிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருந்தது. மெடிக்கல் கமிஷன் சிஸ்டத்துல இப்போ இந்த நிலைமை இல்லை. ஆனா புதுசா ஒரு பினான்சியல் ப்ரெஷர் இருக்கு. அதுதான் இந்த நீட்டுக்கான கோச்சிங். படிப்புங்கிறது ஒரு லக்ஸுரி இல்லை, அது ஒரு அடிப்படை தேவை தான். ஒரு அடிப்படை தேவையை பெறறதுக்கே ஒரு மாணவன் பினான்சியலா இவ்வளவு கடினமான பாதையை கடந்து வரணுமா? அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கிற இந்த 7.5% இடஒதுக்கீங்கிறதுல ஒரு முக்கியமான பாசிட்டிவ் இருக்கு. ஏன்னா மெடிக்கல் கோர்ஸ் போன்ற ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு வர மாணவர்களுக்கு இது ஒரு பாத்வேவா அமையுது. இந்த ஸ்கீம்ல எலிஜிபிலிட்டி இருக்க மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு கல்வித்தொகைக்கான சப்போர்ட்டையும் கொடுக்குது. இதனாலதான் 2025 பட்ஜெட்டின் படி கடந்த 4 வருடங்களுக்கு 35,530 மாணவர்களுக்கு மேல் இதனால பயனடைஞ்சிருக்காங்க. இதுக்கு 1,165 கோடி பட்ஜெட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த 7% இடஒதுக்கீடு கொடுக்கறதுனால மட்டும் ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கான கேப்பை சரி செய்து விட முடியுமா? ஒரு பிரைவேட் ஸ்கூல் 1 வருடமோ 2 வருடமோ கொடுக்கிற அதே கோச்சிங் மெத்தட் நம்ம அரசு பள்ளி மாணவர்களுக்கும் கிடைக்கணும் இல்லையா? அடுத்தது நம்ம சென்சிட்டிவான விஷயம். கடந்த மே 3, 2026 டு ஜூன் 21, 2026 ரீடெஸ்ட் நீட் நடந்துச்சு இல்லையா? அந்த காலத்துக்கு உட்பட்டு மட்டும் நம்ம நாடு முழுவதும் 12 நீட் ஆஸ்பிரன்ஸ் மாணவர்கள் தற்கொலை செஞ்சு இறந்திருக்கிறதா இந்தியன் எக்ஸ்பிரஸ் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் சொல்லுது. அதுல தமிழ்நாட்டுல மட்டும் 3 மாணவர்கள் உயிரிழந்ததா கூறப்படுது. அப்போ இந்த மாணவர்கள் நீட்னால மட்டும் இறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பல்வேறு சூழ்நிலைகளும் காரணமா இருந்திருக்கலாம். அதுல முக்கியமான ஒண்ணு இந்த நீட் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கான ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பா நம்ம சீரியஸா எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த 7.5% இடஒதுக்கீட நல்லதா கெட்டதா மட்டும் பார்த்தா இந்த விஷயத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ரிசர்வேஷன்ங்கிறது ஒரு சப்போர்ட் தான். ஆனா அந்த ரிசர்வேஷனுக்கு முன்னாடி அந்த மாணவருக்கு கிடைக்க வேண்டிய கைடன்ஸ், ப்ரிப்பரேஷன், கோச்சிங் எல்லாம் கண்டிப்பா கிடைக்கணும். ஒரே மாதிரியான தேர்வு எல்லாருக்கும்னா அதுக்கு தயாராகும் வாய்ப்பும் ஒரே மாதிரி தானே கிடைக்கணும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு சைடு கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.